காங்கிரஸ் எப்படி இந்த நக்சல்வாதிகளோட ஒரு மாதிரி கொஞ்சம் குழாவி சாஃப்ட் நேச்சர் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி இருந்தாங்களோ அதற்கு நேர்மாறாக பிஜேபி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தெலுங்கானா பாருங்க, வேணுகோபால ராவ் என்ன சொல்லியிருக்காரு, அரசே நக்சலைட்டுக்கு உதவி பண்ணுதுன்னா மக்களுக்கு அந்த ஆட்சி மேலே எப்படி நம்பிக்கை வரும்? வணக்கம் நண்பர்களே. திரு அமித்ஷா அவர்கள் ஒரு சவால் மாதிரி எடுத்து ஒரு ப்ராமிஸ் மாதிரி ஒன்று செய்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்த நக்சல்வாதி இயக்கம் அதன் மூலமாக நடக்கக்கூடிய பல அட்டூழியங்கள், பயங்கரவாதங்கள் எல்லாமே முழுமுற்றாக மார்ச் 2026 முடித்து வைக்கப்படும். 100% இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நக்சலிசம் என்று சொல்லக்கூடிய பயங்கரவாதம் கண்டிப்பாக முழுமுற்றாக ஒழிக்கப்படும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி மாதிரி சொன்னார் அவர். அதை தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 18ஆம் தேதி நவம்பர் அன்னைக்கு மிக மிக முக்கியமான மாவோயிஸ்ட் நக்சலைட் தலைவர்களில் ஒருவரான மாத்வி ஹிட்மா அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவியும் பாதுகாப்பு படையினால், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னால அவங்க சூழப்பட்டு இறந்து போனார்கள். சார், சர்வசாதாரணமாக இந்த மாதிரி சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் பல ஊடகங்களில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸை கடுமையாக விமர்சிக்கணும் வைக்கிறாங்க. அதில் இந்த திராவிட கொள்கை உடையவங்கள்லாம் கடுமையாக சாடுறாங்க. இந்த மாதிரி செய்வது மிக மிக தவறுலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இன் டீட்டெயில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹிட்மா அவர்களை 10ஆம் தேதி நவம்பர் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய துணை முதல்வரும் உள்துறை அமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர் விஜய் சர்மான்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவங்க கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் ராய்ப்பூர், அதுதான் அவங்களுடைய தலைநகரம் சத்தீஸ்கருக்கு, அங்கிருந்து இந்த பஸ்தர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. 10ஆம் தேதி போய் ஒரு சந்திப்பு ஏற்பாடுக்காக நடத்தப்பட்டு அவருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அவரை சந்திக்கல, வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. சரண்டர் ஆயிடுங்க, மக்களுக்கு நல்லது செய்வோம், நீங்க சொல்லக்கூடிய இந்த, அதாவது நீங்க முன்னெடுத்து செல்லக்கூடிய புரட்சி 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 இருக்கு இல்லைங்களா, அது உலகத்திலே தோத்து போயிடுச்சு. ரஷ்யாலையும் கிடையாது, நீங்க பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிற சைனாவிலையும் கிடையாது. இந்தியாவில் மட்டும் அதை வச்சுக்கிட்டு எதுக்காக கஷ்டப்படுறீங்க? மக்களுடைய நலன் முக்கியம். அவங்களுக்கு நல்ல படிப்பு வசதியை செஞ்சு கொடுங்க, கல்வி அறிவை நிறைய சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்கள கையில் ஆயுதம் ஏந்தி நாட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க, அந்த மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்லி சரணடைகிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் கேட்கல, பிடிவாதக்காரர். இவர் 1990 தான் பிறந்தார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயது இளைஞர் அவர். அதை பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன் உங்ககிட்ட. அவர் கேட்காத போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே போலீஸ், நல்லா மற்ற செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போய் ஒரு இடத்துல, அதுவும் காட்டு பகுதியில் சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து தீவிரமாக இறங்கி அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க அப்படின்னா 2 முக்கியமான பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். ஒன்று லோக்கல் போலீஸினுடைய சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக, அவங்களுக்கு தான் அந்த லோக்கல் ஏரியா எல்லாம் தெரியும். இரண்டாவதாக என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபார்மர் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது உளவுத்துறை சாராத தனி நபர்களோ இல்லை குழுக்களோ அந்த மாதிரி நக்சல்களுடைய நடமாட்டங்கள் எல்லாம் வச்சு போலீஸ்க்கோ இல்லை மற்ற ஏஜென்சிகளுக்கோ தகவல் சொல்லுவாங்க. இதில் கிரே ஹூண்ட் அப்படிங்கிற ஒரு உளவு இதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. போய் கேட்டிருக்காங்க, அவங்க இது பண்ணலை. அதுக்கப்புறம் அவர் இருந்த இடத்துல, இந்த பஸ்தர் அப்படிங்கிற இடத்துல, அந்த இடம்லாம் நிறைய இருக்குது. சுக்மா, பஸ்தர், இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இருக்குது. காட்டு பகுதிகள் எல்லாமே அடர்ந்த காட்டு பகுதிகள். அந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே போய் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவரை பிடிச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் நடக்கவே நடக்காது. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த நக்சல் இயக்கம் ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில், கடந்த 2014 பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க, அந்த மாதிரி கிடையாது. இது பல 10 ஆண்டுகளாக 50-60 வருஷமா உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்துருக்கு காங்கிரஸ். கண்டுக்கவே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்துறோம். அவங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரே கிடையாது. அவங்க கையில் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய குழுக்கள் அவங்க. காங்கிரஸ் ஆனால் அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் கூட பார்க்கலாம் பின்னாடி. இது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பாருங்க, சத்தீஸ்கர்ல பாஜக அரசு இப்ப வந்திருக்கு. அமித்ஷா உறுதிமொழி எடுத்திருக்காரு.
அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்ல அதை அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்தில் இந்த நக்சல் இயக்கம் வந்து பெரும்பாலும் இப்போ முன்னாடி ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிச்சது, அப்புறம் படிப்படியாக எல்லா இடத்துக்கும், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், அப்புறம் பீகார், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திரா பார்டர் தண்டேவாடான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல இடத்துல பரவிடுச்சு. அப்புறம் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்ல மிக அதிக அளவில், அப்புறம் ஆந்திராலையும் மிக அதிக அளவு இருந்தது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு இப்போ ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சத்தீஸ்கர்ல பாஜக அரசு, ஒரிசால பாஜக அரசு, மத்திய பிரதேஷ்ல பாஜக அரசு, மகாராஷ்டிரால பாஜக அரசு, ஆந்திர பிரதேஷ், இந்த பார்டர் ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க, அதாவது நக்சல்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆந்திர பிரதேஷ்ல யாரோட ஆட்சினா டிடிபி மற்றும் என்டிஏ கூட்டணியில ஆட்சி. அதனாலதான் வெகு சுலபமாக இந்த மாதிரி நடவடிக்கைகளை முன்னெடுத்து நக்சல் இயக்கத்தை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்படுறதுக்கு சாதகமாக அரசுகள் அமைந்துள்ளனங்கிறத நாம குறிப்பா உணரணும். அதை நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை சரி, இப்ப வந்து இந்த ஹிடிமாவை பத்தி விரிவா பார்த்துலாம். மிக மிக ஒரு கொடூரமான செயல்களை செஞ்சிருக்கிறார், தாக்குதல்கள் செஞ்சிருக்கார். இதுல வந்து கிட்டத்தட்ட இவர் மட்டுமே தலைமை ஏற்று, இல்லை இவருடைய இதுல ஆளுமையில் 26 மிக கொடூரமான தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் மேலும் சாதாரண மக்கள் மேலும் நடத்தியிருக்காங்க. ஏதாவது மக்கள் வந்து இந்த நக்சல் இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டால் அவங்களெல்லாம் உடனே பிடிச்சு கொண்டுடுவாங்க. அந்த மாதிரி தான். அதை தவிர அவங்க நிறைய பணம் வசூல் பண்ணுவாங்க, டாக்ஸ் மாதிரி வசூல் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் அரசாங்கத்துக்கு கட்டக்கூடாது, எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பணத்தெல்லாம் வாங்குவாங்க. காட்டுப்பகுதியில் எப்போ கேட்டாலும் நீங்கள் புரட்சி புரட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, 26 முறை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக 1-2 இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2013 தர்பா வேலி அப்படிங்கிற இடத்துல மிக மிக கொடிய நிகழ்வு. பல செக்யூரிட்டி பர்சனல் இறந்து போனாங்க, வீரர்கள், இராணுவ, அதாவது செக்யூரிட்டி வீரர்கள் இறந்து போனாங்க, பாதுகாப்பு படை வீரர்கள். அதை விட மிக மிக இன்னும் கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு எது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 சுக்மா அப்படிங்கிற இடம், இது சத்தீஸ்கர்ல இருக்கிறது தான், அங்க நடந்தது. இது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயல் அப்படின்னு பத்சர், சுக்மா அப்படிங்கிற இடம் பத்சர்ங்கிற டெரிட்டரியில் அந்த இடத்துல நடந்தது. இது இந்த மாத்வி ஹிட்மா 1990 பிறந்தாரு. இவரை வந்து இப்ப பிடித்து சரண்டர் ஆகலை அப்படின்னால பாதுகாப்பு படையினருக்கு அச்சுறுத்தல் வரும் அப்படிங்கிறதுனால அவர் என்கவுண்டர்ல இறந்து போனார். அவரும் இறந்து போனார், அவர் மனைவியும் இறந்து போனாங்க. நல்லா கவனிங்க. இது இறந்து போன உடனே இந்த நியூஸை வந்து சொன்ன போது பல பேர் அந்த இடத்துல இருக்கிற மக்களும் சரி, பல நக்சல் எதிராக கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களும் இதை மிக பெரிய அளவில் பாராட்டியிருக்காங்க. இது ஒரு சரித்திரமான நிகழ்வு அப்படின்னு ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாத்வி ஹிட்மா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு. அந்த நக்சலினுடைய அடிப்படையை இருக்கு இல்லைங்களா, ஒரு கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டமைப்புல ஆணி வேற புடுகிற மாதிரி புடுங்கியிருக்காங்க இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், பாதுகாப்பு படையினர். அதனால என்ன சார் அப்படின்னா, அந்த எப்ப வந்து அந்த மெயின் பர்சனை எடுத்துட்டீங்களோ அந்த அமைப்பு அப்படியே ஆட்டம் கண்டு அப்படியே நொறுங்கி விழுந்து விடும். ஸோ அதில் வந்து இது ஒரு பிரைஸ் கேட்ச், ஒரு மான்யூமெண்டல் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இவர் மேலே நிறைய பரிசு தொகையெல்லாம் இருக்குது, அது அடுத்தது பிரச்சனையை பார்க்கலாம். இப்போ ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டிஃபைனிங் மொமெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பல வார்த்தைகளை சொல்லி எல்லாருமே இதை பாராட்டியிருக்காங்க. அதுவும் பாதுகாப்பு படையினர் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதுக்கு வந்த கிரெடிட் எல்லாமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சார்ந்தது. சத்தீஸ்கர் போலீஸுக்கும் அந்த பாராட்டு நம்ம தெரிவித்து தான் ஆகணும். எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா, இந்த சுக்மா அந்த இடத்துல தான், அந்த ஏரியாவில் தான் அவர் பிறந்திருக்கார். 10 வயசு இருக்கும்போதே இந்த நக்சல் மூவ்மெண்ட்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் குரூப்பில் சேர்ந்துட்டார். 10 வயசு தான். அவருக்கு என்ன விவரம் தெரியும்? மூல செலவு செய்து அவரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் அப்போதிலிருந்தே அவர் அந்த ரொம்ப தீவிரமான அந்த கொள்கை பற்ற வச்சுக்கிட்டு இருந்தார் அவர், இந்த ஹிட்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் 20 வயசு, அதாவது 2010 பார்த்தீங்கன்னாக்க தட்மேட்லா, அதாவது தண்டேவாடா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது அந்த இடத்துல வந்து ஒரு 76, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. என்ன, இந்த தண்டேவாடால நடந்த மசக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. 76 சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதில் வந்து அவர்களெல்லாம்
இந்த ஆம்பூஷ்னு வாங்க, அதாவது என்னன்னா ஒரு வேனில் போயிட்டு இருக்கும்போது அதை வந்து தகர்த்து அது மேலே தாக்குதல் நடத்தி இந்த 76 சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்து போனார்கள். ரொம்ப ரொம்ப கொடூரமான நிகழ்வு இது. 2010 நல்லா கவனிங்க, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. இந்த 2010 சமயத்தில் தான் திரு பி சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து அந்த பக்கம் போனார், உள்துறை அமைச்சராக இருந்தார். அது எதனாலன்னா, அதுக்கு முன்னாடி சிவராஜ் பாட்டீல்ங்கிறது தான் உள்துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து மும்பையில் நடந்த ஒரு பயங்கரவாத நிகழ்வில் ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணார். சென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சுக்கிட்டு கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மெதுவாக ஏதோ பெரிய ஒரு இதுக்கு போகிற மாதிரி, ஃபேஷன் ஷோ போகிற மாதிரி வந்தார். அவராது பரவாயில்ல. அப்போ மகாராஷ்டிராவில் முக்கியமந்திரியாக இருந்தார், முதல் மந்திரியாக இருந்தவருடைய பையன் விலாஸ்ராவ் தேஷ்முக்னு, அவருடைய பையன் அனில் தேஷ்முக்னு, அவர் வந்து சினிமா நடிகராக இருந்தார். இவர் டைரக்டர், இந்த ராம்கோபால் வர்மான ஒரு டைரக்டர் இருக்காரு, அவரை கூட்டிக்கிட்டு இந்த மும்பையில் வந்து நடந்த தாக்குதல் போது அங்கே வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கேவலமான ஒரு கட்சிங்க அது. அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட இது அது விலாசராவ் தேஷ்முக் இல்லை, அவர் இறந்துட்டார். சரி, அடுத்தது அது ஒரு அந்த நிகழ்வு மிக மிக முக்கியமான நிகழ்வு. இந்த முக்கியமான அந்த தண்டேவாடா 76 சிஆர்பிஎஃப் இறந்தாங்கல்ல, அதை பற்றின ஒரு சிறு குறிப்பை அதை இப்பயே சொல்லிடுறேன் நான். என்ன அப்படின்னா, இந்த நக்சல் இயக்கத்தினுடைய தொந்தரவும் அழிச்சாட்டியங்களும் அட்டூழியங்களும் ரொம்ப அதிக அளவில் இருக்கு, பொதுமக்களை ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த நக்சல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மக்களுக்கு வந்து சில ஆயுத பயிற்சிகளை கொடுத்து ஒரு அவசர கால உதவிக்காக அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, சல்வா ஜுடும் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் சல்வா ஜுடும் அப்படிங்கிறது. இந்த சல்வா ஜுடும்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, 2-3 குறிக்கோளா சொல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஒரு தற்காப்பு, ஒரு அவசர கால தற்காப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நக்சல்ஸ் வந்து யாரு தனக்கு எதிரியா இருக்காங்களோ தயவு தாட்சியம் பார்க்காம அவங்களை கொலை பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டார்ச்சர் பண்ணிடுவாங்க போட்டு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு தற்காப்புக்காக ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டு ஒரு சின்னதாக ஒரு காவல் படை, ஊர்காவல் படைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அவங்களும் லோக்கல் ஏரியாவில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட், தற்காப்பு. இரண்டாவதா என்ன அப்படின்னாக்க, இந்த நக்சலினுடைய நடமாட்டங்கள் எல்லாம் கவனிச்சு அவங்க அட்டாக் பண்ற வரைக்கும், அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் அந்த கால கட்டத்தில், அந்த கால அவகாசத்துக்குள்ள தன்னை தற்காத்துட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இதுதான் அதுக்காக அமைக்கப்பட்டது. இந்த சல்வா ஜுடும் அமைப்பை 2011 நல்லா கவனிங்க, 2010 நினைக்கிறேன், 10 11 நந்தினி சுந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவரை பத்தி நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். இவங்க யாரு அப்படின்னு சொல்லனா உடனே டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். த ஒயர் அப்படின்னு ஒரு ஆன்லைன் பத்திரிகை இருக்கு. அதனுடைய எடிட்டர் வந்து, ஓனர் அண்ட் எடிட்டர் வந்து சித்தார்த் வரதராஜன். அவங்களுடைய வைஃப் இந்த நந்தினி சுந்தர். இவங்க பயங்கரமா வெளிநாட்டில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இப்போ வந்து டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சோஷியாலஜி ப்ரொஃபஸர் அது மாதிரிலாம் இருக்காங்க. இவங்க இந்த நக்சல் இயக்கத்திற்கும் அதை சார்ந்த அதில் மக்களை சேர்த்து விடுறது, அவங்களுக்கு ஆதரவாக பல விதத்தில் பேசுறது, முன்னெடுப்புகள் செய்யறதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. இந்த சல்வா ஜுடும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அத்தாரிட்டி, இவங்க கையில் ஆயுதம் ஏந்திருக்காங்க, ஹியூமன் ரைட் வயலேஷன் அப்படி இப்படிலாம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு அதில் விசாரணைக்கு வந்தது. இங்கே இன்னொரு முக்கியமான ஆக மொத்தம் இந்த நந்தினி சுந்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த ஒயரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் தான் இந்த அர்ஃபா கானும் வேலை செய்கிறாங்க, எடிட்டராக இருக்காங்க, பல பதிவுகளை போடுறாங்க. இப்போ இந்த டெல்லி துர் நிகழ்வுக்கு அப்புறமா, அசம்பாவிதம் நடந்ததுக்கு அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் பல பாஜகவுக்கும் என்டிஏ ஆட்சிக்கும் எதிராகவும் பல பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நந்தினி சுந்தரை பற்றி தெரிஞ்சு போச்சு. இந்த சல்வா ஜுடும் கேஸை எடுத்து அதை விசாரணை செய்து அதை தடை செய்து தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை யார் செஞ்சிருக்காங்கன்னா, முக்கியமான ஜட்ஜி, அதில் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஜட்ஜி பேர் சுதர்ஷன் ரெட்டி. இந்த சுதர்ஷன் ரெட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் துணை ஜனாதிபதி தேர்தலில் அவர் நிற்க வச்சது காங்கிரஸ் வந்து இந்தி கூட்டணி. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், காங்கிரஸ் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. 76 சிஆர்பிஎஃப் ஜவான்களை கொன்னுருக்காங்க, ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சுதர்ஷன் ரெட்டி சாதாரண மக்கள் கிட்ட ஒரு தற்காப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள்லாம் தவறுன்னு சொல்லி அந்த அமைப்பையே தடை செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு அந்த சுதர்ஷன் ரெட்டி. அவரை தான் வைஸ் பிரசிடென்ட். அவரை கேள்விலாம் கேட்டாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, வாயே திறக்கல, அவர் பதிலே சொல்லல அவர். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்த பல நிகழ்வுகளில் சில நிகழ்வுகள் மட்டும் 26 கொடூர செயல்களில் இந்த மாத்வி ஹிட்மா தலைமையில தான் நடந்திருக்குன்னு சொன்னேன். 2013
ஜிராம் வேலி அப்படிங்கிறதுல தர்பா மஸ்கர் அந்த இடத்துல 2013, அது முன்னாடியே சொன்னேன் அதே தான். 2016 PLGA பெட்டாலியன் நம்பர் 1 அதில் மேல தாக்குதல் நடத்திருக்காரு. இந்த மாதிரி பல தாக்குதல். 2017 சுக்மாங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காரு. ஸோ பல விதமான தாக்குதல், எல்லாமே மிக கொடூரமான தாக்குதல்கள். இது எல்லாத்துக்கும் அப்ப வந்த பத்திரிகைகள் வந்த செய்திகள் எல்லாம் ஆதாரமா இருக்கு. ஏதோ காத்துல பேசுறேன்னு நினைக்க வேணும். அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்களே பார்க்கலாம் அது எல்லாத்தையுமே. ஸோ எந்தெந்த நியூஸ் சேனல் எதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகளை இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். 2021 21 செக்யூரிட்டி ஃபோர்ஸ், 23 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பர்சனால மீண்டும் இவர் தலைமையில் இருந்த இந்த நக்சல் படை, அவர் வந்து தன்னுடைய ஆர்மியை நக்சல் படை தான் சொல்லுவார், பெரிய மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி பிளான் பண்ணுவார். அதனால தான் அவரை எடுத்ததை வந்து அவர் வந்து கொல்லப்பட்டதை வந்து ஒரு சரியான நிகழ்வு, நல்ல நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் ஒரு மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி இது பண்ணார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த நந்தினி சுந்தரோ இல்லை சுதர்ஷன் ரெட்டியோ அந்த நக்சல் கையில் என்ன ஆயுதம் இருக்குது, எப்பேற்பட்ட சொஃபஸ்டிகேட்டட் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. வச்சு அந்த 76 சிஆர்பிஎஃப் வேன்ல போனவங்கள கொன்னுருக்காங்க. அந்த ஆயுதத்தை பத்தி இவங்க கவலைப்படலை. அப்ப வந்து இவங்களுக்கு மனித உரிமை மீறல் அதெல்லாம் வரவே இல்லை. சாதாரண மக்கள்கிட்ட தற்காப்புக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை வச்சு அந்த ஒரு இயக்கம், சல்வாஜுடுங்கிற இயக்கத்தையே தடை செஞ்சுட்டாங்க. இப்பதான் நமக்கு புரியுது. சரி, அது ஒண்ணு. இரண்டாவது, மூன்றாவதாக இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2025 இவருடைய கமாண்ட், மாவோயிஸ்ட் கமாண்டர் அப்படிங்கிற அந்த பதவியிலேருந்து எடுத்துட்டு வேற ஒருத்தரை வச்சுட்டாங்க. இது இவருடைய வாழ்க்கையினுடைய இது. இதுல வந்து கிட்டத்தட்ட 1000 மாவோயிஸ்ட் நக்சலுக்கு இவர் தலைமை ஏற்று வழி நடத்தி செஞ்சிருக்காரு, அவர் போயிருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2025 நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இவர் அந்த சுக்மா பஸ்தர் அப்படிங்கிற இடத்துல கொல்லப்பட்டார். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் கார்டன் பண்ணி அவரை கேட்டிருக்காங்க, சரணடைஞ்சிருங்கன்னு. கேட்காம அவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை தாக்குதல் நடத்தினதுனால எதிர் தாக்குதல் அவர் இறந்து போயிட்டார். இவரோட கூட சேர்ந்து ஒருத்தர் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. இதுல வந்து நான் சொன்னதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஹிட்மாவோட 18ஆம் தேதி நவம்பர் வேற யாரெல்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு மிக மிக உதவியாக வலதுகரம் மாதிரி இருந்த அல்லூரி சீதாராம ராஜு அப்படிங்கிறவரும் அவருடைய ஒய்ஃப், ஹிட்மாவோட ஒய்ஃபும் மனைவியும் இந்த என்கவுண்டர்ல இறந்து போயிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இவர் எதுக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்திருக்காரு அப்படின்னாக்கா PLGA அப்படின்னு, பீப்புள்ஸ் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை, அதுக்குள்ளேயே நக்சல் இயக்கத்துக்குள்ளேயே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்டுக்குள்ள ஒரு சப் இயக்கம், அது மாதிரி துணை இயக்கம் மாதிரி, அதுக்கு இவர் தலைமை தாங்கி அதில் 1000 பேர் வரைக்கும் ரெக்ரூட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் தண்டகாரண்யா ஸ்பெஷல் ஜோன் கமிட்டியில இருந்திருக்காரு. DKZC அப்படின்னா தண்டகாரண்யா ஸ்பெஷல் ஜோன் கமிட்டி, அதுல வந்து இவர் இருந்திருக்காரு அவர். ஓகே, அதுக்கப்புறம் சென்ட்ரல் கமிட்டி கமாண்டர் மெம்பர் அதுல வேற இருந்திருக்காரு. CCMM அதுல வேற இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த PLGA இருக்குல்ல, பீப்புள்ஸ் லிபரேஷன் கொரில்லா ஆர்மி, அதனுடைய செக்ரட்டரியாகவும் செயலாளராகவும் செயல்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல போஸ்ட் இருக்கு. இப்போ அவர் இறப்பதற்கு முன்னாடி அவரை கமாண்டர் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க, வேற யாரையோ அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி, ஏன்னா நக்சல் இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவில் அப்படியே சுருங்கி போய் ஒண்ணுமே இல்லை, முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அதையும் பார்க்கலாம் நம்ம. இப்ப இது அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த மாத்வி ஹிட்மாவால நடத்தப்பட்ட தாக்குதல்கள் என்னென்ன, அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க, இந்த மாதிரி பல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதை உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் படித்தோம்னா ரொம்ப நேரமாகும். ஒரு சிலது வந்து 2010 நான் சொன்ன மாதிரி டந்தேவாடா மசக்கர், அதுல தான் வந்து கிட்டத்தட்ட 76 சிஆர்பிஎஃப் இறந்து போனாங்கன்னு. அது தவிர ஜூன் மாதம் 2011 திருப்பியும் ஒரு 79 பேர் இறந்து போயிருக்காங்க. அதே சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மே 23 தர்பா வேலி அட்டாக், அதுல வந்து கிட்டத்தட்ட 27 பேரை இவரால் கொல்லப்பட்டார்கள். இது மாதிரி வரிசையா இருந்துகிட்டே இருக்கு. 2023 கூட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுல வந்து எங்க நடந்திருக்குன்னா, அரான்பூர் தண்டேவாலா சத்தீஸ்கர்ங்கிற இடத்துல நடந்திருக்கு. அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 DRG அவங்களுடைய ஃபோர்ஸ்ல இருக்கிற பர்சனல், அவங்க செக்யூரிட்டி பாதுகாப்பு காவலர்கள் எல்லாம், அவங்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்க.
இப்போ வந்து முக்கியமாக நம்ம என்ன பாயிண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன் சார் இவரை உயிரோட பிடிக்கல, ஏன் இவரை கொன்னாங்க, இந்த கொன்னதுனால என்னென்ன ஆதாயங்கள், அதாவது என்னென்ன நல்லதுகள் நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இவர் வந்து 10 வயசுலேயே, மிக இளமையான வயசுலேயே சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஒரு ஊறி போய் ரத்தத்திலே அப்படியே ஊறி போய் ஒரு கடுமையான நக்சலைட்டா மாறிட்டார். அதோட இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய திறமைகள்லாம், ஏன்னா இளமையிலே சேர்ந்துட்டார் இல்லையா 10 வயசுலயே, அதனால இவருடைய திறமைகள்லாம் அதிகமாக என்ன ஆயிடுச்சுன்னா இவர் கமாண்டர் லெவலுக்கு வந்துட்டார். அப்ப என்ன பண்ணாருன்னா நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். இப்ப இவரை நீக்கினதுனால அந்த கட்டமைப்பு, அதனுடைய அடித்தளம், பவுண்டேஷனை அப்படியே ஷேக் ஆகி உடஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இவர் கூட இருந்த மாவோயிஸ்டுகள், நக்சலைட்ஸுகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. இனிமே நமக்கு தலைமை ஏற்று வழி நடத்துறதுக்கு ஆளு கிடையாது. இது ஒண்ணு ஏதோ ஒரு நாட்டினுடைய ராணுவம் அந்த மாதிரி கிடையாது. வரிசை அதுல வந்து ரேங்க் எல்லாம் இருக்கு. இப்ப வந்து தளபதி இருக்காருன்னா அதுக்கப்புறம் லெப்டினன்ட் ஜெனரல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜெனரல் இருப்பாங்க, வரிசையா இருக்க மாதிரி. கடைசியில வந்து கேப்டன், மேஜர், இது மாதிரி வரிசையா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி செட்டப் அங்க கிடையாது. ஒருத்தர் தலைமையில இருப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த குறிப்பா கம்யூனிஸ்ட், மாவோயிஸ்ட், லெனினிஸ்ட் இந்த மாதிரி சித்தாந்தங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சிங்கிள் மேன் கமாண்டா தான் இருக்கும். அடுத்த செட் ஆஃப் இதை வந்து உருவாக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது. ஒரு மாதிரி டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். பல 10 ஆண்டுகளாக பலவித தேடுதலும் வேட்டையாடுதலும் செய்திருந்தாலும் இவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு தப்பிச்சு ஓடி இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் வந்து ஜங்கிள், அதாவது காட்டு பகுதியில் இருந்து கொரில்லா வார்ஃபேர்னு அந்த ஆங்கிள் போராட்டம், அதாவது தாக்குதல் நடத்தக்கூடியதில் இவர் ஒரு எக்ஸ்பர்ட். இவர் அந்த மாதிரி இருந்தார். அதனால இவரை வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மோரோவர் அந்த ஜங்கிள் அப்படின்னு போனாலே உங்களுக்கு வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்கேயே இருந்து அதனுடைய நெளிவு சுழிவுகள்லாம் நல்லா தெரிஞ்சவர். அதனால இவரை வந்து 10 ஆண்டுகளுக்கு, பல 10 ஆண்டுகள், 20-30 வருஷமான அன்னிலிருந்தே இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் பட்டிருக்காங்க. இப்ப கடைசியில் அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆனதை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. அதோட இல்லாம இவருக்கு வந்து இந்த சுக்மா, பிஜப்பூர், அபூஜ்ஹாம், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பல இடங்கள்ல, இந்த இடங்கள்ல எல்லாமே நல்ல பரிச்சயமான இடங்கள். அந்த இடத்துல இவர் ஒரு விதமான ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்காரு. தன்னுடைய கண்ட்ரோல்ல நல்ல கண்ட்ரோலை வச்சிருந்திருக்காரு. இப்ப இவர் இறந்து போனதுனால அந்த இடங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டன. அதாவது நக்சலைட்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து இந்த மாதிரி பல இடங்களை மீட்டு எடுத்திருக்கு நம்ம செக்யூரிட்டி போர்சஸ். ஓகே, இவர் உயிரோட இருந்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தார். மாவோயிஸ்டுகளுக்கும் இந்த நக்சலைட்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி, ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தார். இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த உந்து சக்தி கிடையாது. அந்த இயக்கத்துல, மாவோயிஸ்ட் நக்சலைட் இயக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே தங்களுடைய பலம் மிக பெரிய அளவுல குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால நிறைய பேர் சரண்டர் ஆயிருக்காங்கிறத பாக்குறோம். நம்ம இதைத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். காங்கிரஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணோம்னா, நாட்டினுடைய நலன் வந்து 2ஆம் பட்சம் தான். அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கணும், ஏதோ கரப்ஷன் பண்ணணும், கொள்ளையடிக்கணும், தங்களுடைய பர்சனல் பாக்கெட்டை ரொப்பிக்கணும், இந்த நாடு இக்கடு கட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு நல்ல முன்னெடுப்பையுமே செய்யவே இல்லை. ஏதாவது கேட்டா நக்சல்வாதிகளோட நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முகாந்திரங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது மாதிரி ஏதோ வந்து பி. சிதம்பரம் வந்து அந்த பத்சார் சுக்மா இடத்துல வந்து 76 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் கொன்னாங்க இல்லையா, அந்த ஹிட்மா அவங்களுடைய இயக்கத்தின் மூலமாக. அப்ப வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, இறுதி மரியாதையும் ஒரு அஞ்சலியும் செலுத்திட்டு போனார். கேட்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். இது வந்து ஒரு, ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நக்சலைட் வந்து சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க தொடுத்துள்ள போர் அப்படின்னாங்க, வார்னே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து சரியான பதில் கிடையாது. இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, பி. சிதம்பரம் உள்துறை அமைச்சரா இருந்தாருன்னு நான் சொன்னேன். அந்த 76 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் இந்த ஹிட்மானுடைய தலைமையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இறந்து போன போது அவர் ஏதோ வந்தார், வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு
அந்த ஜவான்களுடைய சவப்பெட்டிகள் மேலே கொடியை போத்திட்டு போயிட்டார், அவ்வளோதான். அவரை கேட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா, அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்லாததோடு இல்லாமல் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் நக்சலைட்டோட ஏதாவது பேச்சுவார்த்தை செய்வதற்கு சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் பதில் சொன்னார். வருத்தம் தெரிவித்தார். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவர் வருத்தம் தெரிவித்தார். ஆனால் இவ்வளவு ஒரு மோசமான கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு, அதற்கு பதிலடியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் இல்லை. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, காங்கிரஸினுடைய அணுகுமுறையே இப்படி தான் இருக்கும். எதுலேயுமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு மென்மையான அணுகுமுறை தான் இருக்கும். ஒரு கடுமையான அணுகுமுறை அவங்க கிட்ட இருந்ததே இல்லை. அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு துளிர்விட்டு போயிடும். இன்னும் மேலும் 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 தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் மேலே நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எத்தனை பாதுகாப்பு வீரர்களை நீங்கள் பலி கொடுக்க முடியும்? இதெல்லாம் ஓரளவுக்கு சரி. பாதுகாப்பு வீரர்கள் இறந்து ஒரு பக்கம், அது மிக கொடூரமான இது, வருத்தத்தரக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் 4-5 ஏரியா நான் சொன்னேன், பஸ்தர், சுக்மா, ராஜ்மான், இந்த மாதிரி இடத்துலலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மக்களை கம்ப்ளீட்டாக சிதைச்சிருக்காங்க. அவங்களுடைய அதாவது இந்த சோஷியல் இது அப்படிங்கிறாங்களா செட்டப், அந்த சோஷியல் செட்டப்பை சமூக அவலத்தில் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கு படிப்பு அறிவு கிடையாது, கல்வி அறிவு கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, தொழில் முனைய முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, எதையுமே செய்ய விடாமல் பலவிதமான சங்கடங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுருவாங்க. அந்த மக்கள் எப்படி பின்ன நாட்டின் மேலே உங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை, அவங்கள திருப்பியும் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற இளைஞரை திருப்பியும் நக்சல் இயக்கத்தில் சேர்றதுக்கான வழிமுறைகளை தான் காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும், அப்படி தான் சொல்ல முடியும். அதே இப்போ உடனே கேட்கலாம், சார் இப்போ என்ன பண்ணிட்டீங்க பெருசாக, நிறைய பேர் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் மாதம் 2025 பெஹல்காவில் நடந்த நிகழ்வுக்கு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த நக்சலைட் மாவோயிஸ்ட் அவங்களுடைய விவகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, மோடி கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணித்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்ச் 2026 நக்சல் ஃப்ரீ இந்தியாவை நீங்கள் பார்க்க முடியும்னு. இப்போ அமித்ஷா இந்த உத்தரவாதத்தை எடுத்து, ஒரு உறுதிமொழியை எடுத்து முன்னெடுத்த நடவடிக்கைகளோட பார்த்தீங்கன்னா, பல பேர், அதுவும் எல்லாம் டாப் லீடர்ஸ்னு சொல்லக்கூடிய கமாண்டர், செக்ரட்டரி, இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க பல நக்சலைட்டு அவங்க கொல்லப்பட்டார்கள் அல்லது பல பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அந்த சரணடைந்ததில் ஒருத்தர் மிக மிக முக்கியமான ஆள், அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, கிட்டத்தட்ட 124 மாவட்டங்கள், அதாவது இந்த ஏரியான்னு சொல்லவுமே, அந்த ஏரியாலாம் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நக்சல்கள்னால் பாதிக்கப்பட்ட இடங்கள். இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மத்திய அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 126 குறைந்து 6 இடங்களில் தான் இந்த நக்சலினுடைய நடமாட்டங்களும் நடவடிக்கைகளும் இருக்குங்கிற அளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 118 டிஸ்ட்ரிக்ட் கம்ப்ளீட்டாக நக்சல் இல்லாத மாவட்டங்களாகவே ஆறிவிட்டது, ஏரியாவே ஆகிவிட்டது. காங்கிரஸ் எப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயலை இறங்கி செஞ்சுருக்காங்கங்கிறத சமீபத்தில் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நடந்தது. நக்சலுக்கு எதிராக நடத்தப்பட்ட நடவடிக்கைகள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒருத்தர் சரண்டர் ஆகியிருக்கார். அவர் பேர் அவர் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் பேர் சொல்கிறேன் பாருங்கள், மல்லோஜுல வேணுகோபால ராவ். இவர் சரணடைந்துட்டார். சரணடைந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெலுங்கானாவில் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் எந்தெந்த மாதிரிலாம் நக்சலுக்கு உதவி செய்கிறார்கள், நடவடிக்கையை எடுப்பதில்லை, அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சரண்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பாதுகாப்பு படையினர்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சரண்டர் ஆகி இதெல்லாம் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துருக்காரு அவர். அது ஒரு மிக தெளிவான இதுக்கப்புறமா ஒரு சின்ன லிஸ்ட்டு, யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே என்னென்ன மாதிரி. நம்பல கேசவ ராவ் அப்படிங்கிறவர், இவர் ஜெனரல் செக்ரட்டரி சிபிஐ மாவோயிஸ்டில் 2025 இவர் இறந்து போனார். இவர் தலைமையில் 1 கோடி இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 10 கோடிக்கு இவர் தலைமையில் பரிசு தொகை வைக்கப்பட்டது. ஓகே, அது மாதிரி அவர் இறந்தது. அதுக்கப்புறம் மினில் டேல்டும்டே
அவரை பற்றி ஒரு 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இவர் வந்து சென்ட்ரல் கமிட்டியில் ஒரு ஜோன் சீஃபாக இருக்கிறவர். இவர் 2021 இறந்து போனார். 50 லட்சம் இவர் தலைமையில் இருக்கக்கூடிய பரிசு தொகை, அவரும் இறந்து போனார். அதுக்கப்புறம் கௌதம் இல்லை சுதாகர் அப்படிங்கிறவர், அது ஒரு 40 லட்சம், அவரும் இறந்து போனார். அர்ஜுன் அப்படிங்கிறவர், அவர் மேலேயும் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் இருக்குது, அதுவும். சங்கர் ராவ் அப்படிங்கிறவர், அவரும் 25 லட்சம் அவர் பேரில். இவரும் டிவிஷனல் கமாண்ட் லீடர். இந்த மாதிரி இவங்க பார்த்துக்கங்க, எப்படி ஒரு இராணுவ படை மாதிரி தங்களுடைய இயக்கத்தை நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இறந்து போனவர்கள். அதில் வந்து இந்த மல்லோஜுல வேணுகோபால் ராவ் மட்டும் சரண்டர் ஆகிட்டு பல தகவல்களை பாதுகாப்பு படையினருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய பார்க்குறோம், நம்ம நிறைய பேர் சரண்டர் ஆகியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். இப்போ கடைசியில் நான் என்ன மாதிரி சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒரு கடைசியாக நம்ம என்ன இதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாத்வி ஹிட்மா வந்து ஒரு ப்ரைஸ் கேட்ச். அவர் கேட்சில் அவர் கொல்லப்பட்டார். அது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நக்சலினுடைய ஆதார அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷனையே ஆட்டங்காண வச்சு இடித்து தள்ளப்பட்டது. அது மாதிரி இது காங்கிரஸ் வந்து எப்படி இந்த நக்சல்வாதிகளோட ஒரு மாதிரி கொஞ்சம் குழாவி சாஃப்ட் நேச்சர் அப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி இருந்தாங்களோ, அதற்கு நேர்மாறாக பிஜேபி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மோடி அவர்கள் தலைமையில் இதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்ட இடங்கள் நான் சொன்னேன் இல்லையா, சுக்குமா, பஸ்ஸர், சத்தீஸ்கரில் இருக்கிற பல இடங்களில், அது மாதிரி மற்ற இடங்கள்லையும் என்ன செஞ்சுருக்காங்க, முன்னெடுப்புகள் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அந்த இடத்துல பேங்க்கு, ஏடிஎம், லோன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சிறு தொழில்களை ஊக்குவிக்கிறது, கல்வி சாலைகள், நல்ல ரோடு போடுறது. இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 14,600 கிலோமீட்டர் வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த இடத்துலலாம் ஒரு 7,500 செயலில் இருக்கக்கூடிய மொபைல் டவர்கள். அப்போ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக போயிடுது. ஜன்தன் ஆதாருக்கு ரொம்ப வசதியாக போயிடும். அது கிட்டத்தட்ட 10,125 கம்யூனிகேஷன் டவர் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மொபைல் டவர், அதில் 7,500 வரைக்கும் இப்போ பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் பாக்கி இருக்குது, அது செய்ய போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி ரோடு, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நிறையா செஞ்சுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1000க்கும் அதிகமான வங்கிகளினுடைய கிளைகள் அந்த ஏரியாலெலாம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு ஈஸி பண பரிவர்த்தனைலாம் ரொம்ப சுலபமாக நடக்கக்கூடிய வழியில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு பேங்கிங் கரஸ்பாண்டன்ட்னு சொல்லக்கூடியவங்களை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 37,850 பேர் இருக்காங்க. இதை விட மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48 ITI இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை இந்த ஏரியாலலாம் அமைச்சிருக்காங்க. இதன் மூலமாக அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இதுவும். இதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு அமைப்பும் வச்சு அதுலேயும் பலவிதமான பயிற்சிகள்லாம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ITIயில் பயிற்சி பெற்றவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அபரிமிதமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஃபோர்டு மோட்டார்ஸ் வந்து எங்ககிட்ட சரியானபடி மெக்கானிக், அதாவது ஸ்கில்டு லேபர் அப்படின்னா, ஒயிட் காலர் ஜாப் வேறு, ஸ்கில்டு லேபர் வேலை. அந்த ஸ்கில்டு லேபரை நான் வந்து என்றைக்குமே ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதை கம்யூனிஸ்ட் தான் அதை சொல்லி ப்ளூ காலர் ஜாப்னு ஏதோ ஒரு கீழ்த்தரமான வேலை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஸ்கில், அது வந்து ஸ்கில் லேபர் அவங்கள. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஃபோர்டு மோட்டாரில் வந்து $10,000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஆள் இல்லை. இதை மாதிரி பல நாடுகளில் வந்து ITIயில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட பல தொழில்களில் பல ஸ்கில்லில் திறமையானவர்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ இந்தியாவிலையுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த IIT-னுடைய டிமாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ITI-னுடைய டிமாண்டு தான் அதிகமாகும். நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் இந்த மோட்டார் ரீவைண்டிங், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், இந்த மாதிரி பல பேர் அந்த மாதிரி தொழில் சார்ந்த இதில் இருக்கிறவங்க. ITI-யில் வந்து இன்னும் டர்னர், ஃபிட்டர், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அப்புறம் வெல்டர், இவங்களுக்கெல்லாம் தான் வேலை வாய்ப்பு மிக மிக அதிகமாக ஆக போகிறது. மத்திய அரசு வந்து இதற்காக ITI வந்து பல இடத்துல ஓப்பன் பண்ண போகிறாங்க. புதுசாக ITI தான் கொண்டு வர போகிறாங்க. IIT-னால் ஒன்றும் பெரிய இது சாதிப்பு கிடையாது.
அதாவது நான் அதனுடைய பங்களிப்பு இல்லைன்னு சொல்ல வரல, இது இன்னுமே முன்னேறுங்கிறத சொல்ல வரேன் நான். அதன் மூலமாக தான் ஸ்கில் அதுதான் டிமாண்டில் இருக்க போகுது. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் நக்சல் பாதிப்பு ஏற்பட்டதோ 48 இடத்துல ஐடிஐ ஆரம்பித்து அங்கே இருக்கிற மக்களுக்கு இதுதான் ஒரு நாட்டை எப்படி முன்னேற்றணும், மக்களுக்கு எப்படி நலன்கள் போய் சேரணும், வளர்ச்சி திட்டங்களை எப்படி எடுக்கணும், ரோடு போடுறது, தண்ணீர் குழாய், ஜல் ஜீவன், அது அந்த ஸ்கீமில் வந்து ஹர் கர் நல் அப்படிங்கிற ஸ்கீம், இது எல்லாத்துலேயும் பைப்லைன் போட்டு அதன் மூலமாக குடிநீர் வழங்கும் திட்டம், இதெல்லாம் அது அப்புறம் உஜ்வாலா திட்டம், இதெல்லாமே நிறைய இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புரட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் தண்டம், வேஸ்ட்டு. அதில் ஒன்றுமே கிடையாது, ஒரு புரட்சியும் கிடையாது. பல நக்சலைட்டு ரொம்ப இளமையான வயதிலேயே செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், பாதுகாப்பு படையினர், போலீஸு, இது மாதிரி இதில் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வு நல்ல முறையில் அமைத்து தரப்படுகிறது இந்த பாஜக அரசினால் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தெளிவாக தெரியுது. அதனால தான் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல மாநிலங்களில் அவங்க ஏன் வெற்றி பெறுறாங்கன்னா மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது வந்து முக்கியம், எந்த அரசு நல்ல கவர்னன்ஸ் பண்ணுது, எந்த அரசு மக்களுக்கான முன்னெடுப்புகளை செய்யுது அப்படிங்கிறத நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முன்னெடுப்புகளை செய்யறதை விட்டுவிட்டு மக்களுக்கு சார்ந்த அரசாக நடந்து கொள்வதை விட்டுவிட்டு இப்போ தெலுங்கானாவில் பாருங்க, வேணுகோபால ராவ் என்ன சொல்லியிருக்காரு, அரசே நக்சலைட்டுக்கு உதவி பண்ணுதுன்னா மக்களுக்கு அந்த ஆட்சி மேலே எப்படி நம்பிக்கை வரும்? அடுத்த எலெக்ஷனில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுனாக்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 178 ஏக்லைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு அந்த ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தவிர 61 ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்தது. இதைத்தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரைபல் ஏரியாஸாக இருக்கும். ஒடிசா, அப்புறம் இந்த சத்தீஸ்கர், இந்த இடம் எல்லாத்தையும் இப்போ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் தண்டேவாடா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து ஒரு ட்ரைபல் ஏரியாவாக இருக்கும். ஆக யார் வந்து உண்மையாகவே ட்ரைபல்களுக்கும், அதாவது பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்கள், அவங்களுக்காக எந்த அரசு அந்த மக்களினுடைய வாழ்வை உயர்த்துவதற்காக பாடுபடுகிறதுங்கிறது தெளிவாக நமக்கு தெரியுது. இதில் இருந்து பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நக்சலைட் இயக்கங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பழங்குடியினர் ட்ரைபல்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாரையும் மூல செலவை செய்து தவறான வழியில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாரையுமே மீட்டெடுத்து நல்ல வாழ்வு அவங்களுக்கு அமைவதற்கான பல முன்னெடுப்புகளை இப்போ இருக்கிற மத்திய அரசு, சத்தீஸ்கரில் இருக்கிற பாஜக அரசும் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பல கருத்துக்களை இந்த நக்சல் இயக்கத்தை சார்ந்த பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் பலதும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அரசு ரொம்ப முனைப்போட உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து, அதுவும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவை அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் மார்ச் 2026 நக்சல் ஃப்ரீ இந்தியா, நக்சல் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் அதற்கான பல இதை பாராட்டு தெரிவிப்போம் பாதுகாப்பு படையினருக்கும் எல்லாருக்கும். அதற்காக நம்மளால் என்ன ஒத்துழைப்பு தர முடியுமோ அதையும் தரலாம். ஸோ உங்கள் கருத்துக்களையும் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.